Hello guys, welcome. I am a faculty Sudarshan for your paper number 1 accounting. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னா வில் ஸ்டார்ட் வித் அ நியூ கான்செப்சுவல் லேர்னிங் ஆஃப் த சாப்டர் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் பார்க்கலாம். அப்போ இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டிபெஞ்சர்னா என்னன்னு பார்ப்போம். டிபெஞ்சர் அப்படின்னா என்னென்னா இட்ஸ் அ லோன். யார்கிட்ட லோன் வாங்குறது? பப்ளிக்லேருந்து லோன் வாங்குவாங்க. யார் லோன் வாங்குவாங்க? கம்பெனி லோன் வாங்குவாங்க. அப்போ டிபெஞ்சர் இஸ் அ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ எப்படி இதை டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றோம்? நம்ம கம்பெனிஸ்க்கு லோன் கொடுப்போம். நம்ம லோன் கொடுத்ததை நம்ம ஒரு பேப்பரில் வாங்கி வச்சுப்போம். அது பேர் அக்னாலேஜ்மெண்ட் பேப்பர்னு பேர். அப்போ அந்த அக்னாலேஜ்மெண்ட் பேப்பரை நம்ம சொல்கிறது தான் டிபெஞ்சர் டாக்குமெண்ட் சொல்கிறோம். அப்போ அந்த டிபெஞ்சர் டாக்குமெண்ட் நமக்கு டெப்டையும் கிரியேட் பண்ணி அதை அக்னாலேஜும் பண்ணுது. கம்பெனி நம்மள்ட்ட கடன் வாங்கியிருக்குன்னு சொல்லுது. அப்போ அது பேர் என்னது? டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு பேர். டிபெஞ்சர்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபரபிள். நான் மார்க்கெட்ஸில் என்னால் டிபெஞ்சர்ஸை விற்க கூட முடியும். தென் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த டிபெஞ்சர்ஸ் கொஷினில் எதுவுமே கொடுக்கலன்னா 100 ருப்பீன்றது நம்ம எடுத்துக்கணும். இது QRSAன்றது என்னோட கிளாஸஸில் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். QRSA அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொஷின் ரிமைனிங் சைலண்ட் அஸ்யூம். கொஷின் உனக்கு சைலண்டாக இருக்குன்னா நீ என்ன அஸ்யூம் பண்ணணும்? 100ன்னு அஸ்யூம் பண்ணணும். பட் ஆனால் ஃபேஸ் வேல்யூவில் என்னவே இருக்காது. டெசிமலில் இருக்கிறதுக்கான பாசிபிள் 1 ருப்பி இருக்கும், 5 ருப்பி இருக்கும், 10 ருப்பி இருக்கும், 15 ருப்பி இருக்கும், 20 ருப்பி இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் 10.5 2.5ன்னு இருக்கக்கூடாது. எது? டிபெஞ்சர்ஸோட ஃபேஸ் வேல்யூ. ஓகேவா? அப்போ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்னா யாரு? ஹூ ஹோல்ட்ஸ் அ டிபெஞ்சர் இஸ் நோன் அஸ் அ டிபெஞ்சர் ஹோல்டர். அப்போ இங்கே ஜென்ரல் பப்ளிக் தான் யாரு? டிபெஞ்சரை ஹோல்ட் பண்ணுறாங்க. டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் இஸ் ஆல்சோ கால் த கிரெடிட்டார்ஸ் ஆஃப் த கம்பெனி. அப்போ கம்பெனிஸோட பேலன்ஸ் ஷீட்டில் டிபெஞ்சர்ஸ் 1 லேக் நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் 12% எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. டிபெஞ்சர் நம்ம கம்பெனி காசு கொடுக்குறோம். கம்பெனி நமக்கு டிபெஞ்சர் தருது. அப்போ கம்பெனி நமக்கு டிபெஞ்சரான 1 லேக் மட்டும் திருப்பி தராமல் அதுக்கு எவ்ரி இயர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ எவ்ரி இயர் கம்பெனி நமக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்போ இன்ட்ரெஸ்ட் இஸ் அன் இன்கம். யாருக்கு? நமக்கு இன்கம். கம்பெனிக்கு என்ன? எக்ஸ்பென்ஸ். அப்போ டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ் ஃபார் த கம்பெனி. அப்போ இந்த 12%ன்றது இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்போ டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? இன்ட்ரெஸ்ட் இஸ் நத்திங் பட் சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன் இந்த சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட்ன்றாங்க? ப்ராஃபிட் இருக்கோ இல்லையோ வட்டி கட்டணுன்றது கடமை. அதனால நான் ப்ராஃபிட் கொடுத்தே ஆகணும். ஓகேவா? இப்போ டிவிடெண்ட்ன்றது என்னது? டிவிடெண்ட் ப்ராஃபிட் வந்தால் மட்டும்தான் கொடுக்கணும். அப்போ டிவிடெண்ட் இஸ் நத்திங் பட் அன் அப்ராப்ரேஷன் ஆஃப் ப்ராஃபிட். ப்ராஃபிட் வந்தால் கொடுக்குற வேர்டு வந்து அப்ராப்ரேஷன். ப்ராஃபிட்டே இல்லைனாலும் நம்ம கொடுக்கணுன்றது சார்ஜ். அது இஸ் சார்ஜ் அகெயின்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் இட் இஸ் அன் அப்ராப்ரேஷன் ஆஃப் ப்ராஃபிட். சார் அப்போ டிவிடெண்ட் வருது. டிவிடெண்ட் ப்ராஃபிட்ஸ் இருந்தால் தான் கொடுப்போம். ஓகேவா? சரி சார். அப்போ இங்கே 2-3 அக்கௌண்ட்லாம் இருக்குது. டிபெஞ்சர் ஹோல்டருன்றது கிரெடிட்டாருன்ட்டிங்க. அப்போ டிபெஞ்சர் ஹோல்டர்ன்றது நியூ அப்ரோச்சே எனக்கு தெரியும் அது லயபிலிட்டின்னு. ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் அப்போ என்னதான் சார் அப்படின்னா டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் இஸ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஏன் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்னா ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு 2 தம் ரூல் இருக்குது. ஃபஸ்ட்டு தம் ரூல் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா வந்து இது அசட்டாக இருக்கணும் இல்லை லயபிலிட்டியாக இருக்கணும். கண்டிப்பாக டிபெஞ்சர் ஹோல்டர்ன்றது லயபிலிட்டி. வாட் இஸ் அ செகண்ட் தம் ரூல் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நேச்சுரல் பர்சனோ ஆர்டிஃபிஷியல் பர்சனோ இருக்கணும். இங்கே டிபெஞ்சர்ஸ்க்கு பின்னாடி நேச்சுரல் பர்சனும் இருக்கலாம், ஆர்டிஃபிஷியல் பர்சனும் இருக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே டிபெஞ்சர்ஸ் யார் இருக்கா? நமக்கு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பப்ளிக். ஜென்ரல் பப்ளிக்ன்றது யாரு? நேச்சுரல் பர்சன். அப்போ இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்னு அர்த்தம். டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். அப்போ debenture holders account is a liability account and it is a personal and it is a representative personal account. ஓகேவா? கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஏன் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் சொல்கிறேன்? பின்னாடி நம்மள மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? நம்ம எப்படி இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் படிக்கிறோமோ அதை பொறுத்து இஷ்யூ ஆஃப் ஷேர் ரொம்ப ஈஸி. எப்படி இஷ்யூ ஆஃப் ஷேர் படிக்கிறோமோ அதை பொறுத்து ஃபர்ஃபீச்சர் ரொம்ப ஈஸி. புரியுதா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம கொஷின் போவோம். அஸ்வத் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குப்பா. ஓகேவா? அப்போ அந்த அஸ்வத் லிமிடெடில் கேஷுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் கேஷுக்கு அஸ்வத் லிமிடெட் 1000 டிபெஞ்சர்ஸை 12% வட்டியில் 100 ரூபாய் ஈச்சுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ முதல்ல கொடுத்துருக்க 1000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்ன்னு பேர். அடுத்து இருக்கக்கூடிய 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பேர். டிபெஞ்சர்ஸ் வந்து 100 ஈச்சுன்னு பேர். அப்போ இதுக்கு என்ன 100 ஈச்சுன்றது ஃபேஸ் வேல்யூ பர் டிபெஞ்சர். அப்போ டோட்டல் வேல்யூ எவ்வளோ? 1 லேக். அது பேர் என்ன? டோட்டல் ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு பேர். ஓகேவா? சார் இந்த சாப்டர் ஏன் சார் ஃபஸ்ட்டு நடத்துறீங்க? எல்லா ஃபேக்கல்ட்டியும் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் நடத்தி தானே சார் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வருவாங்க. அப்படி தானே நீங்களும் படிச்சிருக்கீங்க ரிப்பீட்டர்ஸ்லாம்.
ரிப்பீட்டர்ஸ் படிக்கிறவங்களாம் என்ன படிச்சீங்க? இஷ்யூ ஆஃப் ஷேர் படிப்பீங்க, அப்புறமா இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் வருவீங்க. பட் ஆனால் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் தான் நமக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி ஷேர்ஸோட. ஓகேவா? இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் படிச்சுன்னா அந்த லாஜிக்கை வச்சு அசால்ட்டாக ஈஸியாக ஃபண்ட் பண்ணலாம் அக்கௌண்ட்டை. ஓகேவா? இங்கே பார், இப்போ கம்பெனி 1000 டிபெஞ்சர்ஸை இஷ்யூ பண்ணுது. ஃபர்ஸ்ட் கேஸ் அட் பாருக்கு இஷ்யூ பண்ணுது. நீ திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணு. கம்பெனி இஷ்யூ பண்ணால் கம்பெனிக்கு காசு வருமா? என்ன வரும்? கம்பெனிக்குள்ள காசு வரும். அப்போ கம்பெனிக்குள்ள காசு வந்துச்சுன்னா 12% டிபெஞ்சர், 1000 டிபெஞ்சருக்கு 100 ரூபாய், மொத்தமாக 1 லட்ச ரூபாய் வரும். கரெக்டா? 1 லேக் வரும். அப்போ 1 லேக் கம்பெனிக்குள்ளே வந்துச்சுன்னா பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆஸ் பர் மாடர்ன் அப்ரோச், பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். கரெக்டா? அப்போ அசட் இன்க்ரீஸ் ஆகுது, பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடுவேன். இதை எது மூலியமாக நான் ரைஸ் பண்ணுறேன்? டிபெஞ்சர்ஸ் மூலியமாக ரைஸ் பண்ணுறேன். டிபெஞ்சர்ஸ் லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ 12% டிபெஞ்சர்ஸ், அது 1 லேக் போட்டுருவேன். ஓகேவா? அப்போ இங்கே 100 ருப்பின்றது ஃபேஸ் வேல்யூ, இங்கே 100 ருப்பின்றது தான் இஷ்யூ ப்ரைஸும் கூட. ஓகேவா? அப்போ இங்கே இஷ்யூ ப்ரைஸும் ஃபேஸ் வேல்யூவும் சேமாக இருக்கும். ஆனால் பேங்க் அக்கௌண்ட்டை எதை வச்சு டெபிட் பண்ணணும்? எப்பயுமே இஷ்யூ ப்ரைஸை வச்சு டெபிட் பண்ணணும். ஓகேவா? எப்பயுமே 12% டிபெஞ்சர்ஸ் என்ன வேல்யூவில் தான் இருக்கணும்? டிஸ்கவுண்ட் வேல்யூலலாம் இருக்கக்கூடாது. எப்பயுமே பார் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூவில் மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? இது ஒரு கேஸ். சரி, நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். டிபெஞ்சர்ஸை டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ராம்ஜி, பண்ணலாமா பண்ணக்கூடாதா? டிபெஞ்சர்ஸை இஷ்யூ பண்ணலாமா டிஸ்கவுண்ட்டில், இல்லை இஷ்யூ பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது சார். பண்ணலாம். டிபெஞ்சர்ஸை டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணலாம். ஓகேவா? அப்போ நான் டிபெஞ்சர்ஸை டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணலாம், ஷேர்ஸை தான் நான் பண்ணக்கூடாது. ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஸ்வெட் ஈக்விட்டி ஷேரை மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும்? டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ண முடியும். ஓகேவா? மீதி எந்த ஷேரையும் பண்ண முடியாது. அப்போ இங்கே நல்லா கவனிங்க. அப்போ ஷேரை நான் டிபெஞ்சர்ஸை நான் டிஸ்கவுண்ட்டில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய் இன்னைக்கு இருக்க வேல்யூவை 10% டிஸ்கவுண்ட்டில் பண்ணுறேன். அப்போ இந்த 10% எதில் அப்ளை பண்ணணும்? 100 ரூபாயில் அப்ளை பண்ணணுமா, இல்லை சம் அதர் வேல்யூவில் அப்ளை பண்ணணுமா? 100 ருப்பியில் அப்ளை பண்ணணும். அப்போ அந்த 100 ருப்பின்னு இருக்க வேல்யூவில் 10% அப்ளை பண்ணால் 10 ரூபாய் டிஸ்கவுண்ட்டு. அப்போ இஷ்யூ ப்ரைஸ் எவ்வளோ? 10 ரூபாய் நான் கலெக்ட் பண்ண போகிறது இல்லை. ஆனால் நான் எவ்வளோ தான் கலெக்ட் பண்ண போகிறேன்? 90 ருபீஸ் தான் கலெக்ட் பண்ண போகிறேன் ஒரு ஷேருக்கு. அப்போ ஒரு ஷேருக்கு நான் 90 கலெக்ட் பண்ண போகிறேன்னா அப்போ அந்த 90ன்றது தான் என்னோட இஷ்யூ ப்ரைஸு. எப்பயுமே பேங்க்கில் 90 ருபீஸ் வாங்குவியா, 100 ருபீஸ் வாங்குவியா? ஷேர் ஹோல்டர்ட்டேருந்து, டிபெஞ்சர் ஹோல்டர்ட்டேருந்து 100 ருபி வாங்குவியா, 90 ருபி வாங்கணுமா? 90 ருபீஸ் வாங்கணும். சூப்பர். இன்ட்ராக்டிவ் செஷனாக இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய விஷயம் சொல்லி தருவேன். ஓகேவா? நான் மட்டுமே பேசிகிட்டு இருந்தா ஒரு மாதிரி இருக்குது, பேடாக இருக்குது. ஓகேவா? அக்கௌண்ட்ஸ் இன்ட்ராக்டிவாக இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, 90 ருபீஸ் வாங்க போகிறேன். அப்போ 90 ருபீஸ் கம்பெனி பேங்க் அக்கௌண்ட்குள்ளே வரப்போகுது. எத்தனை ஷேருக்கு வரப்போகுது? 10,000 ஷேருக்கு வரப்போகுது. அப்போ 90,000 போட்டுடுறேன், முடிஞ்சு. சரி, இப்போ அடுத்தது வா. இதை நீ டெபிட் பண்ணிட்ட. டெபிட் பண்ணதுக்கப்புறமா இமீடியட்டாக கிரெடிட் பண்ணு. என்னத்தை கிரெடிட் பண்ணணும்? 12% டிபெஞ்சர்ஸை கிரெடிட் பண்ணணும். என்ன வேல்யூவில் பண்ணணும்? ஆல்வேஸ் அண்ட் ஆல்வேஸ் ஃபேஸ் வேல்யூவில் பண்ணணும். புரியுதா? அப்போ ரிமைனிங் இருக்கிறது டெபிட் சைடில் ஒரு 10,000 ரூபாய் தொங்கிட்டு இருக்கும். 10,000 ரூபாய் எங்கே போகிறதுனே தெரியாமல் இருக்கும். அதை டெபிட் சைடில் போட்டு என்னன்னு எழுதுரு? டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டுன்னு எழுது. இதை உன் புக்கில் எப்படி தெரியுமா எழுதியிருப்பான்? டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ்னு எழுதியிருப்பான். இல்லாட்டி எப்படி தெரியுமா எழுதியிருப்பான்? இங்கே நடக்கிற 10,000 ரூபாய் உனக்கு டிஸ்கவுண்டா, ப்ராஃபிட்டா, லாஸா? லாஸ். அதனால நீ என்ன வேணா எழுதலாம்னா லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ்னு கூட எழுதலாம், தப்பே கிடையாது. லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் கன்ஃபார்மாக எழுதலாம், டிஸ்கவுண்ட்னு எழுதணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ இங்கே என்ன அனலைசஸ் பண்ணுறோம் ஆஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னா, இங்கே பேங்க் அக்கௌண்ட் எதில் டெபிட் ஆயிருக்கு? இஷ்யூ ப்ரைஸில் டெபிட் ஆயிருக்கு. டிபெஞ்சர்ஸ் எதில் டெபிட் ஆயிருக்கு? ஃபேஸ் வேல்யூவில் டெபிட் ஆயிருக்கு. இஷ்யூ ப்ரைஸ் இங்கே ஃபேஸ் வேல்யூவோட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? ஃபேஸ் வேல்யூவோட கம்மியாக இருக்கு. கம்மியாக இருக்கு. இஷ்யூ ப்ரைஸ் 90, கம்மியாக இருக்கு. இஷ்யூ ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருந்தால் அது பேர் டிஸ்கவுண்ட்டு. நெக்ஸ்ட்டு வருவோம். நான் வந்து ப்ரீமியம் 20%ல் டிக்ளேர் பண்ண போகிறேன். இங்கே பாரு, நான் ஒன்று சொல்கிறேன். 100 ருபீஸில் 10% கண்டுபிடிச்சா 10 ரூபா. அதுலேருந்து 100 மைனஸ் பண்ணால் எனக்கு இஷ்யூ ப்ரைஸ் 19 கிடைக்கும். அதுக்கு பதிலாக 10% தானே டிஸ்கவுண்ட்டு. பர்சன்டேஜ்னா 100 தானே.
பர்சன்டேஜ்னா 100 தானே. 100ல இருந்து 10% ரிமூவ் பண்ணா ரிமைனிங் என் கையில எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? 90% 90% இருக்குமா? அந்த 90%ஐ 100ஆல டைரக்டா கூட மல்டிப்ளை பண்ணலாம் நீ. 100 into 90% will become 90 rupee. ஓகேவா? இப்ப அதே தான். இங்க பிரீமியம்ன்றது 20% இருக்கு. இஷ்யூ பண்ணும்போது பிரீமியம் பண்ணனா, இஷ்யூ பண்ணும்போது பிரீமியம் பண்றேன் 20%. நான் என்ன பண்ணலாம்? 100 எடுத்து ரூ. 20% ஆட் பண்ணா எனக்கு 120 கிடைக்குமா? எனக்கு டைரக்ட்டா 120 வேணும்னா 120%ஆல நான் என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணணும்? 100 பிளஸ் 20% ஆஃப் 100 will become 100 plus 20 will become 120. அப்ப இங்க இஷ்யூ பிரைஸ் எவ்வளோ இருக்கு? 120 இருக்கு. ஓகேவா? இப்ப நீ நல்லா திங்க் பண்ணி சொல்லு. எனக்கு ரூ. 100 காசு கிடைக்குமா? ரூ. 120 காசு கிடைக்குமா? as a company 120 கிடைக்கும். எத்தனை டிபெஞ்சர்ஸ் நான் இஷ்யூ பண்றேன்? 1000 டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்றேன். 1000 into 120 எவ்வளோ? 1 lakh. சாரி 1 lakh டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்றேனா 1 lakh பண்றேனா எவ்வளோ பண்றேன்? 1000 டிபெஞ்சர்ஸ் 1000 டிபெஞ்சர்ஸ் தானே பண்றேன். 1000 10,000 பண்றேனா? 1000 பண்றேன். 1000 into 120 1,20,000. 1,20,000 எனக்கு காசு வரும். அப்ப பேங்க் அக்கௌண்ட்டை நான் எதுல டெபிட் பண்ணணும்? 1,20,000 பண்ணணும். Bank account. பேங்க் அக்கௌண்ட் 1,20,000 டெபிட் பண்ணணும். அப்ப பேங்க் அக்கௌண்ட்டை எப்பயுமே எதுல டெபிட் பண்றேன்? இஷ்யூ பிரைஸ்ல டெபிட் பண்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஃபேஸ் வேல்யூவே இஷ்யூ பிரைஸா இருந்துச்சு, டெபிட் பண்ணிட்டேன். செகண்ட் சிச்சுவேஷன்ல என்னோட இஷ்யூ பிரைஸ் வந்து 90 ருபீஸா இருந்துச்சு, அதனால அதை டெபிட் பண்ணிட்டேன். இந்த சிச்சுவேஷன்ல என்னோட இஷ்யூ பிரைஸ் வந்து 120 இருக்கு, அதனால அதை டெபிட் பண்றேன். இப்போ 1,20,000 டெபிட் ஆயிடுச்சு. எப்பயுமே கிரெடிட்ல 12% டிபெஞ்சர்ஸ் என்ன வேல்யூல இருக்கணும்? ஃபேஸ் வேல்யூ. இந்த கொஸ்டின்ல ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ? 100 1 lakh. அப்ப எந்த சைடு கம்மியா இருக்கு? கிரெடிட் சைடு கம்மியா இருக்கு. அப்ப எவ்வளோ கம்மியா இருக்கு? 20,000 கம்மியா இருக்கு. அப்ப அந்த 20,000ன்றது எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். கரெக்டா? நான் ஃபேஸ் வேல்யூ தான் வாங்கணும். ஆனா என் கம்பெனிக்கு நல்ல பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு வைக்கிறேன். அவனும் எங்களுக்கு தரான். அப்ப எவ்வளோ எக்ஸ்ட்ரா தரான்? 20 rupees per share. 20,000 எக்ஸ்ட்ரா தரான். மொத்தமா 1000 டிபெஞ்சர்ஸ்க்கு தரான். அப்ப அது என்னன்னு எழுதலாம்? 2 செக்யூரிட்டிஸ் பிரீமியம் எழுதிரு. தட்ஸ் an entry. புரியுதா? சிம்பிள். இது தாண்டா இந்த சாப்டர். அவ்வளவுதான். இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இந்த யூனிட்டே இவ்வளவுதான். இந்த 3 என்ட்ரி தான். புரியுதா? அண்ட் இஷ்யூ பிரைஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் ஃபேஸ் வேல்யூவா இருக்கணும். அப்ப இஷ்யூ பிரைஸ் கிரேட்டர் தென் ஃபேஸ் வேல்யூவா இருந்துச்சுன்னா அது பேரு பிரீமியம். புரியுதா? அந்த பிரீமியம் என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். எல்லா சிச்சுவேஷன்லயும் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் கிரெடிட் ஆகும் எக்ஸப்ட் ஒன் சிச்சுவேஷன். அந்த ஒன் சிச்சுவேஷன் எதுன்றதை நான் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல கவர் பண்றேன். ஓகேவா? பட் எல்லா சிச்சுவேஷன்லயும் செக்யூரிட்டிஸ் ஆஃப் பிரீமியம் என்ன தான் பண்ணும்? கிரெடிட் தான் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? இந்த அனாலிசிஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இன்னொன்று இருக்கு. டிபெஞ்சர்ஸ்ன்றது எப்பயுமே ரெடிமபிள். நான் இன்னைக்கு டிபெஞ்சர்ஸ் கொடுத்துட்டு இன்ஃபைனைட் பீரியட்ஸ்க்கு என்னால் என்ன பண்ண முடியாது? டிபெஞ்சர்ஸை வச்சுக்கோன்னு சொல்ல முடியாது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் கம்பெனி என் காசை திருப்பி தரணும். கரெக்டா? அப்போ நான் இஷ்யூ பண்ணுறேன்ல, அந்த டேட்லேயே 2 விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணுவேன். என்ன விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணுவேன்? 2 விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஒன்று டேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவேன். டேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணுவேன். டேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இது ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது கூட சேர்த்து இன்னும் ஒன்றையும் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்னா இந்த டிபெஞ்சர்ஸ் எப்போ ரெடீம் ஆக போகுதுன்றது இன்னைக்கே முடிவு பண்ணணும். ஓகேவா? டிபெஞ்சர்ஸ் எப்போ ரெடீம் ஆக போகுதுன்னு என்னைக்கு முடிவு பண்ணணும்? இன்னைக்கே முடிவு பண்ணணும். இன்னைக்கேனா என்ன டைம்? இஷ்யூ டேக்கே இன்னும் பண்ணணும். சரி இப்போ பாரு, நான் இப்போ ஒன்று கேட்குறேன். இப்போ நம்ம இஷ்யூ பண்ணப்ப டிபெஞ்சர்ஸை அட்டு பார்ல பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோ. என்ன ஜேர்னல் என்ட்ரி நீங்க போடுவீங்க? அட்டு பார். அமௌண்ட் எல்லாம் விட்டுரு. அமௌண்ட் பாட்டை விட்டுரு. நீ போடுறீங்கன்னு வச்சுக்கோ. 100 வச்சுக்கோப்பா. அட் பார் 100 வச்சுக்கோ. ஒரு ஷேருக்குன்னு வச்சுக்கோ. ஒரே ஒரு டிபெஞ்சர்ஸ்க்குன்னு வச்சுக்கோ. எவ்வளோ பண்ணுவீங்க? பேங்க் அக்கௌண்ட் டு டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் டு டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் 100 ரூபி போட்டுருவீங்க. சூப்பர், போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்? இஷ்யூ பண்ணும்போது பார்ல பண்ணிடுறேன். ஓகேவா? இஷ்யூ பண்ணும்போது யாருக்கு காசு வரும், யாருக்கு காசு போகும்? கம்பெனிக்கு காசு வரும் சார். கம்பெனிக்கு காசு வரும். யாருக்கு காசு போகும்? டிபெஞ்சர் ஹோல்டர் காசு கொடுப்பாங்க. கரெக்டா? சரி, இப்போ எனக்கு நான் கேட்குறேன், எவ்வளோ நாளைக்குள்ளங்க என் காசை 100 ரூபாய் வாங்குனீங்களே எப்போ திருப்பி தருவேன்னு சொல்கிறாங்க. கம்பெனி வந்து 3 வருஷத்துக்குள்ள 5 வருஷத்துக்குள்ள திருப்பி தருவோன்றான்.
ஓகேவா? Yes, sir. சரி. இப்ப அந்த 100 ரூபாய் அப்படியே 100 கோடியா மாத்திருவோம். ஆர் 100 lakhs மாத்திருவோம். ஈஸியா இருக்கும். 100 lakh வேணாம். 1 lakhனே வச்சுப்போம். கீப் இட் as 1 lakh. ஈஸி கம்ப்யூட்டேஷனுக்கு 1 lakh வச்சுப்போம். 1 lakhன்னு என்ட்ரி விழுந்துருச்சு. இப்ப எனக்கு எப்பங்க திருப்பி தருவீங்க? அப்படி எனக்கு இன்னைக்கே சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அவன் என்ன சொல்றான் கம்பெனி? 5 வருஷத்துல திருப்பி தந்துருவாங்க. இல்ல 3 வருஷத்துல திருப்பி தந்துருவாங்க அப்படின்றான். அப்ப நான் என்ன பண்றேன்? எவ்வளோங்க எனக்கு வட்டி குடுப்பீங்க? இன்ட்ரெஸ்ட் குடுப்பீங்கன்னு கேட்குறேன். அதான் டாக்குமெண்ட்ல எழுதியிருக்கே அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அவன் எவ்வளோ எழுதியிருக்கான்? நான் 10% எவ்ரி இயர் குடுத்துர்றேங்க. எந்த ப்ராஃபிட் வந்தாலும், லாஸ் வந்தாலும் சரி நான் 10% உங்களுக்கு கன்ஃபார்மா குடுத்துர்றேன் அப்படின்றான். அப்ப எவ்ரி இயர் எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது? 10% வரப்போகுது. அது இன்ட்ரெஸ்ட்க்கு எப்படி என்ட்ரி போடணும்? இன்ட்ரெஸ்ட்க்கு என்னென்னலாம் பண்ணணுன்றத ரிடம்ஷன் சாப்டர்ல பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்ப இஷ்யூ தான் பார்க்குறோம். ஓகேவா? ஆனா இஷ்யூ பண்ணும்போது எனக்கு இப்ப ப்ரீ டிசைடடா இன்னைக்கு 5 வருஷம் கழிச்சு ஆஸ் அ கம்பெனியா நான் ஆஸ் அ கம்பெனியா இருக்கேன். நீங்க ஆஸ் அ இதுவா இருக்கீங்கன்னு வச்சுக்கோயேன். அப்ப நான் என்ன பண்றேன், கம்பெனி வந்து எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, கம்பெனிட்ட வந்து நான் தான் கம்பெனின்னு வச்சுக்கோயேன். நான் என்ன சொல்றேன் என்னோட டிபெஞ்சர் ஹோல்டர்ட்ட, "சார் 5 வருஷத்துல உங்க டிபெஞ்சர்ஸ குடுத்துடலாம் சார்" அப்படின்றேன். அப்ப ஆஸ் அ கம்பெனியா எனக்கு கன்ஃபார்மா தெரியும் 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் அந்த டிபெஞ்சர்ஸ திருப்பி பே பண்ண போறேன்னு. கரெக்ட்டா? காச குடுத்து என் டிபெஞ்சர்ஸ நானே திருப்பி வாங்க போறேன்னு அர்த்தம். கரெக்ட்டா? 5 வருஷம் கழிச்சு. Yes, sir. அப்ப அந்த மாரி சிச்சுவேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா, 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த டிபெஞ்சர்ஸ அட் பார்ல வாங்குனா பிரச்சனை இல்ல. கரெக்ட்டா? பட் ஆனா நீ என்ன பண்ற, 5 வருஷம் கழிச்சு அந்த டிபெஞ்சர்ஸ நீ எதுல ரெடீம் பண்றன்னா, பிரீமியம் 10%ல ரெடீம் பண்ற. கம்பெனி எதுல ரெடீம் பண்ணுது? Premium. ரெடீம்னா ரீபேமெண்ட்ன்னு அர்த்தம். ரெடீம்னா என்ன அர்த்தம்? ரீபேமெண்ட்ன்னு அர்த்தம். அப்ப எத்தன பெர்சன்டேஜ்ல பண்ணுது? 10% எக்ஸ்ட்ரால பண்ணுது. இந்த 10% ₹100 ஃபேஸ் வேல்யூல காமிக்கணுமா? இல்ல இஷ்யூ பிரைஸ்ல இருந்து 10% காமிக்கணுமா? கன்ஃபியூஷன் வருதுல்ல? எப்பயுமே எல்லா பெர்சன்டேஜும் எய்தர் ஃபேஸ் வேல்யூல தான் காமிக்கணும். டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜா இருந்தாலும் சரி, பிரீமியம் பெர்சன்டேஜா இருந்தாலும் சரி, எனி பெர்சன்டேஜ் யூ ஆர் கெட்டிங், ஆல் த பெர்சன்டேஜஸ் ஷுட் பி அப்ளைட் ஆன் ஃபேஸ் வேல்யூ. ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டுட் திஸ்? ஓகே. Yes, sir. இது முடிஞ்சிருச்சு. இப்ப நான் நினைக்கிறேன் 10% பிரீமியம்ல தான் நான் ரெடீம் பண்ண போறேன்னு ஆஸ் அ கம்பெனியா எனக்கு தெரியும். ஓகேவா? அப்ப 10% பிரீமியம் குடுக்குறேன்ல, அது என்ன பிரீமியம்? என்ன பிரீமியம்? செக்யூரிட்டீஸ்? ஆ Premium. அப்படின்னு நினைச்சேன்னா அது தப்பு. நீ வேணும் தப்பு பண்ணணும் தான் நான் வேர்டே சொன்னேன். செக்யூரிட்டீஸ் பிரீமியம் நினைக்காத. செக்யூரிட்டீஸ் பிரீமியம்ன்றது இன்கமா எக்ஸ்பென்ஸா? Income, sir. இன்கம். ஒரு விதமான கெயின். கரெக்ட்டா? ஒரு விதமான Yes, கெயின். sir. ஆமா. அப்ப இங்க பே பண்றல பிரீமியம். அது கம்பெனி பே பண்ணுமா? அந்த 10% பிரீமியம் இல்ல டிபெஞ்சர் ஹோல்டர் எனக்கு பே பண்ணணுமா கம்பெனிக்கு? Company pay பண்ணும், sir. அப்ப அது அப்ப அது கெயினா லாஸா? Loss. ஆ ரிடெம்ஷன்ல நடக்கிற பிரீமியம் வந்து லாஸ். அது செக்யூரிட்டீஸ் பிரீமியம் கிடையாது. புரிஞ்சுதா? Yes, அப்ப sir. Yes, இத sir. லாஸ் ஆன் பிரீமியம் ஆன் ரிடெம்ஷனும் எழுதலாம். லாஸ் ஆன் பிரீமியம் ஆன் ரிடெம்ஷனும் எழுதலாம். இல்ல லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ்னு எழுதலாம். ஓகேவா? ஓகேவா? இல்ல டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ்னு எழுதலாம். புரிஞ்சுதா? ஆனா எது மோர் ஸ்பெசிஃபிக்னா லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ்னு எழுதணும். இப்ப நான் எவ்வளவு எக்ஸ்ட்ரா பே பண்ண போறேன்? எனக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா லாஸ் நடக்க போகுது? 10% தான் sir சொன்னீங்க. 10% தான் சொல்லியிருக்கேன். கரெக்ட். Sir, அப்போ ஒரு டிபெஞ்சர்ஸ்க்கு ₹10. பார்த்துருப்பான். அப்ப ₹10,000 நடக்க போகுது. கரெக்ட்டா? Yes, sir. அப்ப இந்த ₹10,000 இந்த ₹10,000க்கு என்ன என்ட்ரி போடுவேன்? லாஸ் நடக்குதா? லாஸ் நடக்குதா? லாஸ டெபிட் பண்ணிரு. Yes, sir. லாஸ டெபிட் பண்ணிரு. இது என்ன விதமான லாஸு? பிரீமியம்ல நடக்கிற லாஸு. கரெக்ட்டா? Yes, sir. அப்ப என்னன்னு எழுது? பிரீமியம் ஆன் ரிடெம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்னு எழுதிரு. அப்ப என்னன்னு எழுது? லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் டு பிரீமியம் ஆன் ரிடெம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். இந்த என்ட்ரியை போட்டுரு. புரியுதா? லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் டு பிரீமியம் ஆன் ரிடெம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். இது இப்ப நடக்க போதா இல்ல 5 வருஷம் கழிச்சு நடக்க போதா? 5 வருஷம் கழிச்சு நடக்க போகுது. ஆனா இங்க எவ்வளவு வேல்யூ இருக்கு? 10,000. 10,000 வேல்யூ இருக்கு. இது இன்னைக்கு நடக்க போதா இல்ல 5 வருஷம் கழிச்சு நடக்க போதா?
அஞ்சு வருஷம் 5 வருஷம் கழிச்சு நடக்க போகுது. அப்ப 5 வருஷம் கழிச்சு நடக்க போறதுக்கு இன்னைக்கு நான் ஏன் என்ட்ரி பாஸ் பண்ணணும்? என்ன கான்செப்ட்னால பாஸ் பண்றேன்? பர்ஃபெக்ட். பிகாஸ் ஆஃப் த ப்ரூடன்ஸ் பிரின்சிபல் ஆஸ் பர் த கன்சர்வேட்டிசம் கான்செப்ட், நான் என்னோட இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்றேன். என்ன ப்ரொடெக்ட் பண்றேன்? 5 வருஷத்துக்கு கழிச்சு நான் 10,000 ரூபாய் பே பண்ணணும்ப்பா, அதுக்கு நான் இன்னைக்கே ப்ரொவிஷன் கிரியேட் பண்றேன்னு நான் கிரியேட் பண்ணி வச்சிடுறேன் லாஸுக்கு. கரெக்டா? இதை கிரியேட் பண்ணிடுறேன். நீ இப்ப சொல்லு, இந்த ப்ரீமியம்னு இருக்குல்ல, இந்த 10,000 ரூபாய் லாஸ் தான் முடிவாயிருச்சுல, இது எடுத்துட்டு போய் நான் ப்ரீமியம் P&L தானே காமிக்கணும். என்ட்ரி P&L தானே போடணும். P&L தானே லாஸ் எடுக்க முடியும். அப்ப P&L என்ன என்ட்ரி போடுவ? P&L to லாஸ் ஆன் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ்னு போடுறியா? இங்க என்ன வேல்யூ போட்டுறணும்? இது போட்டோன்னா கான்செப்சுவல் பிளண்டர் போடக்கூடாது. ஏன் தெரியுமா போடக்கூடாது? இந்த 10,000 ரூபாய் இந்த வருஷத்துக்கு உண்டானதா, அடுத்த 5 வருஷத்துக்கு உண்டானதா? அடுத்த 5 வருஷத்துக்கு உண்டானது. அப்ப டிவைடட் பை 2 டிவைடட் பை 5 2000 தான் போடணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? பர்ஃபெக்டா? கிளியரா? ஓகே. சரி, இப்ப நம்ம கையில எவ்வளவு டிபெஞ்சர்ஸ் இருக்கு? ஆஸ் அ கம்பெனியே என் கையில எவ்வளவு டிபெஞ்சர்ஸ் வச்சிருக்கேன்? ஆர் ஒர்த் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் எவ்வளவு இருக்கு? ஒர்த் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் எவ்வளவு இருக்கு? என் கையில எவ்வளவு வர்த்துக்கு டிபெஞ்சர்ஸ் இருக்கு? 1 lakh 1 லேக்குக்கு இருக்கு. 1 லேக்குக்கு இருக்கு. இந்த 1 லேக்குக்கு நான் எவ்வளவு வட்டி தரேன்றதை உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். டிபெஞ்சர் ஹோல்டர்ஸா உங்களுக்கு 10,000 தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். நான் 10,000 தரணுமா? அதுக்கு கம்பெனி அக்ரிமெண்ட்லேயே சொல்லியிருப்பான், நான் 6 மாசத்துக்கு ஒரு டைம் தர போறேன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தர போறேன். அஸ்யூம் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் தரேன்னு வச்சுக்கோ. நான் டிபெஞ்சர் கொடுக்குறேன். ஆஸ் அ கம்பெனியா என்னோட புக்ஸில் நான் என்ன என்ட்ரி பாஸ் பண்ணணும்? நான் வெயிட் பண்ணு, எனக்கு கம்பெனிக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கமா எக்ஸ்பென்ஸா? எக்ஸ்பென்ஸ். அப்ப எக்ஸ்பென்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட் டெபிட் பண்ணுமா கிரெடிட் பண்ணுமா? டெபிட் பண்ணும். இன்ட்ரெஸ்ட்டை டெபிட் பண்ணிரு. ஓகேவா? நான் பே பண்றேன். நான் பே பண்ணும் போது நான் யாருக்கு பே பண்ணணும்? உங்களுக்கு பே பண்ணணும். டிபெஞ்சர் ஹோல்டருக்கு பே பண்ணணும். அப்ப நான் ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணலாம். என்னன்னு கிரியேட் பண்ணலாம்னா, இன்ட்ரெஸ்ட் டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்னு ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணலாம். கரெக்டா? கரெக்டா? இங்கே டிபெஞ்சர் ஹோல்டர்ஸை நான் வந்து கிரெடிட் பண்றேன். அவங்களுக்கு நான் லயபிலிட்டின்னு சொல்றேன். கரெக்டா? அவங்களுக்கு எவ்வளவு வட்டி தரணும்னு சொல்றேன்? 10,000 தரணும்னு சொல்றேன். பட் இந்த 10,000 நான் தரணும்னு சொல்றேன்ல, பட் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இந்த 10,000 வட்டி இந்த வருஷத்துக்கா இல்ல அடுத்த 5 வருஷத்துக்கா? தப்பு. இந்த வருஷத்துக்கு எவ்ரி இயர் வட்டி தரணும். அது லாஸ் 5 வருஷத்துக்கு. டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் எவ்ரி இயருக்கு. எவ்ரி இயர் 10,000 10,000 10,000 தான் தரணும். ஓகேவா? சரி, இந்த வருஷத்துக்கு 10,000 தரணும். அப்ப டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் டு டிபெஞ்சர் ஹோல்டர் 10,000 10,000 இருக்கு. புரிஞ்சுதா? எஸ். இப்ப நான் ரியாலிட்டியா அவங்களுக்கு பே பண்றேன். யாருக்கு பே பண்றேன்? டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்றேன். டிபெஞ்சர் ஹோல்டருக்கு எவ்வளவு பே பண்றேன்? 10,000 அவங்களுக்கு பே பண்றேன். பட் ஆனா என்ன தெரியுமா நடக்குது? நடுவுல கவர்மெண்ட் வந்து நிக்குது. எனக்கு 10% டிடிஎஸ் கொடுப்பா அப்படின்னு கேக்குது. எனக்கு எவ்வளவு 10% டிடிஎஸ் கொடுன்னு கேக்குது. அப்ப நீ என்ன பண்ற? டிடிஎஸ் நானும் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு நம்ம டிபெஞ்சர் ஹோல்டர்ட்ட இருந்து எவ்வளவு காசை புடிங்கிறோம்? 10% புடிங்கிறோம். அப்ப 10% புடிங்கிட்டோம்னா 1000 ரூபாய் புடிங்கிறோம். புடிங்கிட்டு அவருக்கு எவ்வளவு மட்டும் தான் கொடுக்குறோம்? 9,000 தான் கொடுக்குறோம். அப்ப டிடிஎஸ் பேபிள்ன்றது ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல பர்சனல் அக்கௌண்டா, ரியல் அக்கௌண்டா, நாமினல் அக்கௌண்டா? நாமினல் கிடையாது தம்பி. பர்சனல் அக்கௌண்ட். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். டிடிஎஸ் பேபிள் பின்னாடி யார் இருக்கா? கவர்மெண்ட். அதனால அது பேர் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன். புரியுதா? கவர்மெண்ட்ன்றது நேச்சுரல் பர்சனா ஆர்டிஃபிஷியல் பர்சனா? அப்ப அதான் சொல்றேன், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனலுக்கு 2 ஃபிங்கர் ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? அது அசட்டா இருக்கணும் இல்ல லயபிலிட்டியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அது அசட்டா இருக்கலாம் இல்ல லயபிலிட்டியா இருக்கலாம். அதுக்கு பின்னாடி யார் இருக்கணும்? பர்சன் இருக்கணும். அந்த பர்சன் யாரா இருக்கணும்? அந்த பர்சன் நேச்சுரல் பர்சனா இருக்கலாம் இல்ல ஆர்டிஃபிஷியல் பர்சனா இருக்கலாம். இங்க யாரா இருக்கா? ஆர்டிஃபிஷியல் பர்சனா இருக்காங்க.
இப்ப நீ சிம்பிளா சொல்லு. இந்த டிடிஎஸ் நான் பே பண்றேன்னு சொல்லிட்டேனா, பே பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேனா? பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். பேயபிள் வந்துச்சுன்னா பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதை இப்ப பண்றேன். அப்ப இதை பண்ணும்போது என்ன ஆயிரும்? டிடிஎஸ் பேயபிள் டெபிட் ஆயிரும். 1000 ரூபாய். இது யாருக்கு பே பண்றேன்? கவர்மெண்ட்டுக்கு பே பண்றேன். அப்ப நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்றேன்னா டு கவர்மெண்ட்னு எழுதக்கூடாது. ஏற்கனவே தான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்றதுனால டெபிட் த ரிசீவருக்கு டிடிஎஸ் பேயபிள டெபிட் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப இது என் கையில இருந்து கேஷ் வெளில போகுது. அப்ப நான் எதை டெபிட் பண்ணிக்கிறேன்? டு பேங்க் எவ்வளவு போட்டுறணும்? 1000 ரூபாய் போட்டுறணும். நவ் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணு. லாஜிக்கலா பார்த்தனா டிபெஞ்சர் ஹோல்டர் காலி. டிடிஎஸ் பேயபிள் காலி. நெட் எஃபெக்ட்டா என்னதான் என்ட்ரி இருக்கு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ட்ரிடா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ட்ரி. இதெல்லாம் போட்டு தான் நான் குழப்பி வச்சிருக்கான். சிம்பிளா அல்டிமேட் எஃபெக்ட் உனக்கு என்ன வரணும் செக் பண்ணி பார்க்கணும். எக்ஸாம்ல அடிச்சு வச்சிராத. செக் பண்ணி பார்க்கிறதுக்கு என்ன என்ட்ரி? இன்ட்ரெஸ்ட் டு பேங்க். ஓகேவா? இது முடியல. வெயிட் பண்ணு. இங்க ஒரு என்ட்ரி மிஸ் பண்றோம். என்ன என்ட்ரி மிஸ் பண்றோம்? இன்ட்ரெஸ்ட்ன்றது 10,000 ரூபாய் இருக்கு. அது எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸை நான் எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்ப என்ன என்ட்ரி போடுவ? P&L to டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சுதா? இப்ப அடுத்தது வரேன். அடுத்த ஒரு கான்செப்ட் வரேன். அதோட நம்ம முடிக்கிறோம். இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் ஃபார் கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ் போறோம். நான் மிஷினரியை 3,60,000 வாங்கியிருக்கேன். கன்சிடரேஷனை செட்டில் பண்ணிடுறேன். ஆனா எதுல செட்டில் பண்றேன்? அட் பார்ல பண்றேன். எனக்கு எவ்வளவு கேட்கறாங்க? நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூட்னு கேட்கறாங்க. நான் ஒரு மிஷினரி வாங்குறேன். எனக்கு ஒரு சிம்பிளா பதில் சொல்லு. மிஷினரியா காசு கொடுத்து வாங்கினா என்ன என்ட்ரி? பேங்க் இல்ல கேஷ். கரெக்டா? பேங்க் இல்ல கேஷ். பெர்ஃபெக்ட். இப்போ நான் மிஷினரியா காசு கொடுக்காம வாங்கினா என்ன என்ட்ரி? மிஷினரி டு கிரெடிட்டார் அக்கௌண்ட். பர்ஃபெக்ட்ரா. மிஷினரி டு கிரெடிட்டார் அக்கௌண்ட் இஸ் அ பர்ஃபெக்ட். இப்ப மிஷினரி டு கிரெடிட்டார். இங்க நான் மிஷினரி வாங்குறேன். அப்ப மிஷினரி டு கிரெடிட்டார் அப்படின்ற ஒரு என்ட்ரியை பாஸ் பண்ணு. புரியுதா? என்ன வேல்யூல பாஸ் பண்ணணும்? 3,60,000 பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணணும், பண்ணிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நார்மலா மிஷினரி கிரெடிட்டார்ஸ்ல இருந்து வாங்கினா என்ன கிரெடிட்டார்ஸ் டு பேங்க்னு போட்டு தான் பேமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுவேன். கரெக்டா? ஆமா. பட் ஆனா இங்க காசு கொடுக்கறதுக்கு பதிலா என்னவா கொடுக்குற? டிபெஞ்சர்ஸா கொடுக்குற. ஆனா எவ்வளவு டிபெஞ்சர்ஸ் நமக்கு தெரியல. ஓகேவா? அப்ப என்ன பண்றோம்? ஒரு கம்ப்யூட்டேஷனுக்கு போறோம். அப்ப அக்கவுண்டிங்ல நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா பிசி டிவைடட் பை ஐபி. என்ன ஃபார்முலா? பிசி டிவைடட் பை ஐபி. பிசி அப்படின்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். பிசினா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஐபினா இஷ்யூ பிரைஸ். ஓகேவா? ஐபினா இஷ்யூ பிரைஸ். இப்போ நமக்கு பிசி எவ்வளவு இருக்கு? 3,60,000. இங்க இஷ்யூ பிரைஸ் என்ன? அட் பாரா, அட் பிரீமியமா, அட் டிஸ்கவுண்டா? அட் பார். அப்ப 3,60,000 டிவைடட் பை 100. எவ்வளவு? 3,600. அப்ப நான் எவ்வளவு டிபெஞ்சர்ஸ் கொடுக்கணும்? 3,600 டிபெஞ்சர்ஸ் கொடுக்கணும். பெர்ஃபெக்ட். இப்ப இந்த 3,600 டிபெஞ்சர்ஸ் கொடுக்கணும்ல. ஃபர்ஸ்ட் இந்த மிஷினரி வாங்கியிருப்பேன்ல. அப்ப என்ன என்ட்ரி போட்டிருப்பேன்? மிஷினரி டு கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டிருப்பேன். அதை தான் உன் புக்ல என்ன போட்டிருப்பானா? கிரெடிட்டார்ஸ், வெண்டார்ஸ், சப்ளையர் இவங்க எல்லாருக்கும் ஒரே மீனிங். கிரெடிட்டார்ஸ், வெண்டார்ஸ், சப்ளையர். உன் புக்ல வெண்டார்னு கொடுத்துருப்பான். வெண்டார் இஸ் நத்திங் பட் சப்ளையர். ஓகேவா? வெண்டார் இஸ் நத்திங் பட் கிரெடிட்டார். நீ கிரெடிட்டார்னு போடாம நீ என்னன்னு போட்டுக்கோ? வெண்டார், சப்ளையர். ரெண்டு வேர்ட்ல எது வேணா யூஸ் பண்ணிக்கோ. ஏன்னா கிரெடிட்டார்ன்ற வேர்டு நம்ம காமனா எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கூட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்ல. அதனால இங்க போடாது. ஓகேவா? மிஷினரி டு சப்ளையர் அண்ட் மிஷினரி டு அந்த பேர் இருந்துச்சுன்னா அந்த பேர் எடுத்து போட்டுக்கோ. இப்போ ஃபார் வந்து ஸ்ருதி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸ்ருதின்னு எடுத்து போட்டுக்கோ. கணேஷன் இருந்துச்சுன்னா கணேஷன் எடுத்து போட்டுக்கோ. ஓகேவா? அந்த பேரை போட்டுக்கோ. இப்போ யாருக்கு ஏன் அவங்கள நம்ம வந்து கிரெடிட் பண்றோம்? அவங்களுக்கு நம்ம லயபிள்ன்றதுனால அங்க கிரெடிட் பண்றோம். கரெக்டா? இப்ப அவங்களுக்கு காசா கொடுக்கலான்னு முடிவு பண்றோம். அப்புறம் யோசிக்கிறோம் காசு வேணாம்ப்பா, நம்மள்ட்ட டிபெஞ்சர் சும்மா கிடக்குது இல்ல, அதை எடுத்து கொடுத்துருவோம். ஏன்னா காசு நமக்கு பிசினஸ் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கறான். அவனும் ஓகேன்றான். இப்ப எனக்கு காசு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓகேன்றான். அப்ப என்ன என்ட்ரி நாம் பாஸ் பண்ணணும் ஆஸ் அ கம்பெனியா? கிரெடிட்டார்ஸை க்ளோஸ் பண்றதுனால கிரெடிட்டார்ஸை டெபிட் பண்ணிரு. ஓகேவா? 2 என்ன போட்டுக்கோ? டிபெஞ்சர்ஸ்னு போடு. டிபெஞ்சர்ஸ்ல எவ்வளோத்த கிரெடிட் பண்ணணும்? ஃபேஸ் வேல்யூல தான் எப்பயுமே பண்ணணும். அப்ப ஃபேஸ் வேல்யூ வேணும்னா நமக்கு எவ்வளவு டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கணும் தெரியணும். எவ்வளவு டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கோம்? 3,600 பண்ணிருக்கோம். 3,600 into 100 will become 3,60,000. That is the entry. Missionary to debentures is an ultimate effect. Creditors debit, creditors credit cancel ஆகும். Missionary to debentures is an ultimate effect. கரெக்டா?
எஸ் சார். ஆனா எக்ஸாம்ல இது எழுதிராத. எக்ஸாம்ல 2 என்ட்ரியா பிரிச்சு காமி. உன் ஓகே சார். ஜாப்ல நீ ஒரு இடத்துக்கு போற, நீ ஒரு வேலைக்கு போறன்னா இத பண்ணு. ஏன் தெரியுமா நம்ம அங்க எக்ஸாம்ல 2ஆ பிரிச்சு காமிக்கிறோம்? அது உடனே நடந்துச்சுன்னா இந்த என்ட்ரி. வாங்கும்போதே நான் டிபெஞ்சர்ஸ் குடுத்து வாங்குனேன்னா இந்த என்ட்ரி. டிபெஞ்சர் மிஷினரி வாங்கிட்டு 40 நாள் கழிச்சு தரேன்னா அந்த 2 என்ட்ரி பைஃபர்கேஷன். புரியுதா? இது ஒரு கேஸ் தான் முடிச்சிருக்கோம். ஓகே. இப்ப அப்படியே வெயிட் பண்ணு. சரி சார், இதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லு தம்பி, சொல்லு தம்பி. சரி, இப்ப மிஷினரி வாங்குறப்ப இப்ப நம்ம டிபெண்டர் கொடுத்தோம்னா, ஆ. நம்ம எப்படி இருந்தாலும் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு அந்த பீரியட்க்கு அப்புறம் அவனுக்கு நம்ம திரும்பி காசு தரணும் சார், ரிடெம்ஷன் பண்றப்ப. ரிடம்ஷன் பண்றப்ப காசு தரணும். கரெக்ட். சார் இது அப்ப அதர் நம்ம தென் கேஷுக்கு தானே. இது அதர் தென் கேஷுக்காக தரோம். அவன் எப்ப வேணுமோ அது அவன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்ல. அவன் நம்ம தான் ரெடீம் பண்ணணும் அவசியம் இல்லைல்ல. நம்ம அவன்கிட்ட இருந்து நம்ம வந்து ஓகே சார், நம்ம ஓகே வந்து சார். பர்சன்ட் வந்து ரெடீம் பண்ண மாட்டோம் தம்பி. நம்ம பொதுவா ஓகே ரெடீம் சார், பண்ணுவோம். ஓகேவா? ஓகே சார். அதனால தான் நான் என்ன முதலே ஒரு வார்த்தை சேஃபர் சைடுக்கு போட்டேன்னா டிபெஞ்சர்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபரபிள். இன்னைக்கு ராம்ஜி கிட்ட இருக்கும், நாளைக்கு நிதிஷ்ட இருக்கும், நாளைக்கு கணேசன்ட்ட இருக்கும். கணேஷ்னே வந்து ஏன்ட்ட வித்துருவான். ஓகே சார், ஓகே சார். அல்டிமேட்டா அது ஏன்ட்ட கூட வந்துடலாம்ல. எஸ் சார். அந்த மாதிரி கூட இருக்கலாம். இப்ப கவனி, கரண்ட் ஓகே. போயிடுச்சு. அதனால வீடியோ லைட்டா பிளர்ல போட்டிருக்கேன். கரண்ட் வந்தோடனே போட்டு விட்டுறேன். ஓகேவா? ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே. இப்ப இப்ப அப்படியே வச்சுக்கோ. அப்படியே கவனி, அப்படியே கவனி. இப்ப என்ன இருக்குன்னா அதே 3,60,000 ஒரே ஒரு வேர்டை மட்டும் மாத்துறேன். இஷ்யூட் அட் பாருக்கு பதிலா அட் பிரீமியம்னு வந்துருச்சு. அட் பிரீமியம் வந்துருச்சு. இப்ப சொல்லு, ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன போடணும்? ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன போடணும்? மிஷினரி டு வெண்டார். மிஷினரி டு வெண்டார் எவ்வளோ, என்ன வேல்யூல போடணும்? 3,60,000 3,60,000 போடணும். ஓகேவா? போட்டியா? அடுத்தது இப்ப செகண்ட் என்ட்ரி போடணும். என்ன என்ட்ரி போடணும்? பேங்க் வராது. ஏன் பேங்க் வருது இங்க? பேங்க் எங்க காசா குடுக்குறோம்? பேங்க் வராது. வெண்டார் அக்கவுண்ட் டெபிட். வெண்டார் அக்கவுண்ட் டெபிட். 2 2 debentures account. 2 debentures account. 2 securities premium இங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க செக்யூரிட்டிஸ் பிரீமியம் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது இன்கம். அப்ப கவனி, அப்ப 2 செக்யூரிட்டிஸ் பிரீமியம் யூஸ் பண்றேன்னா இப்ப எனக்கு பதில் சொல்லு. வெண்டார எவ்வளோல டெபிட் பண்ணுவ? 3,60,000 டெபிட் பண்ணிடுவ. கரெக்டா? இப்ப இந்த 2 வேல்யூவும் நீ கிரெடிட் சைட்ல ஃபிக்ஸ் பண்ணணும்னா உனக்கு எவ்வளோ டிபெஞ்சர் இஷ்யூ பண்றேன்னு தெரியணும். அப்ப டிபெஞ்சர் இஷ்யூ பண்றதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அக்கவுண்டிங்ல இருக்கு? பிசி டிவைடட் பை ஐபி. அப்ப பிசி டிவைடட் பை ஐபினா இங்க பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளவுதான்? 3,60,000 தான். ஆனா இங்க ஐபி எவ்வளோ? பிரீமியம் வந்து 10% வச்சுப்போம். 10% வச்சுப்போம். ஏன் வேணாம், 10 வேணாம், 10 வேணாம், 10 வேணாம். ஆஹா 10 வேணாம். வெயிட் 10 வேணாம். 20 வச்சுப்போம். 20% வச்சுப்போம். அப்ப எவ்வளவு? 120யா? அப்ப 3,60,000 டிவைடட் பை 120. 3,000 டிபெஞ்சர்ஸ் தான் பண்றோம். அட்டு பாரா இருக்கும்போது என்னோட எத்தனை டிபெஞ்சர்ஸ் வெளில போச்சு? 3,600 வெளில போச்சு. இப்ப எவ்வளவு வெளில போகுது? 3,000 தான் வெளில போகுது. அப்ப 3,000 தான் வெளில போகுதுன்னா அப்ப டிபெஞ்சர்ஸை நீ கிரெடிட் பண்றல, அது என்ன வேல்யூல கிரெடிட் பண்ணணும்? 3 லேக்ல பண்ணணும். ஏன் 3,000 into 100 will become 3 lakh. ஏன் அங்க 3 lakh போடுறோம்? எப்பயுமே அது ஃபேஸ் வேல்யூல தான் இருக்கணும். ஓகேவா? அப்ப ரிமைனிங் இருக்க 60,000 எங்க போயிரும்? அது என்ன கம்ப்யூட்டேஷன்? 3,000 into 20 ரூபாய். டன். சரி, ஓகே. இது முடிஞ்சிருச்சு. இப்ப அதே வேர்டு கோஷின் சேம் அட் டிஸ்கவுண்ட்னு ஒரு வேர்டு இருக்கு. அட் டிஸ்கவுண்ட்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ட்ரி சேம்பா. 3 கேஸுக்கும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி சேம்பா. செகண்ட் என்ட்ரில என்ன பண்ணுவ? வெண்டார டெபிட். வெயிட் பண்ணு. இது ஒரு முக்கியமானது. என்ன பேச விடு. டிஸ்கவுண்ட்ல பண்றியா? இங்க பாரு, டிஸ்கவுண்ட்ல பண்ற. அப்ப 100 ரூபாய் இருந்தது, 10% டிஸ்கவுண்ட்னு வச்சுக்கோ. 10% வச்சுக்கோ. அப்ப ரிமைனிங் எவ்வளவுதான் இருக்கு? இஷ்யூ பிரைஸ் 90 இருக்கு. 90 இருக்கு. லிசன், இந்த இஷ்யூ பிரைஸ் 19 இருக்குல்ல, அப்ப நமக்கு தெரியும் பிசி பை ஐபின்னு தெரியும். ஓகேவா? இஷ்யூ பிரைஸ் பர் டிபெஞ்சர் 3,60,000 டிவைடட் பை 90. 3,60,000 டிவைடட் பை 4 இஸ் 4,000.
4,000 டிபெஞ்சர்ஸ் வந்துருச்சு. அப்ப நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். டிபெஞ்சர்ஸை நம்ம இஷ்யூ பண்றோம். டிபெஞ்சர்ஸை நம்ம இஷ்யூ பண்றோம்னா லயபிலிட்டி ஏறுது. அப்ப லயபிலிட்டி ஏறுதுன்னா டிபெஞ்சர்ஸை நம்ம என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். அப்ப டிபெஞ்சர்ஸை இங்க எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கோ அதுக்கு முன்னாடி போட்டுக்கோ. டிபெஞ்சர்ஸை கிரெடிட் பண்ணணும். என்ன வேல்யூல கிரெடிட் பண்ணணும்? ஃபேஸ் வேல்யூல கிரெடிட் பண்ணணும். அப்ப 4 லேக் போட்டுக்கோ. அப்ப ஃபர்ஸ்ட் என்னப்பா என்ட்ரி போட்ட? ஃபர்ஸ்ட் என்ன என்ட்ரி போட்ட? 360. மிஷினரி டு வெண்டார். வெண்டார் எவ்வளவு கிரெடிட் பண்ணி வச்சிருக்க? 3,60,000 கிரெடிட் பண்ணி. 360. அப்ப வெண்டாரை நீ டெபிட் தான் பண்ணணும். கரெக்டா? இப்ப அப்ப வெண்டாரை டெபிட் பண்ணனா எவ்வளவு வருது? 3,60,000 வருது. 40,000 டெபிட்ல தொங்குது. அப்ப அந்த 40,000 என்ன பண்ணு? டிஸ்கவுண்ட்னு எழுது, டிஸ்கவுண்ட்னு எழுது, லாஸ்ன்னு எழுது, லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ்னு எழுது, என்ன வேணா எழுது. புரியுதா? இந்த 40,000 எழுதிரு. ஓகேவா? இந்த 40,000 எழுதிரு. இவ்வளவுதான். இதை தான் நான் இந்த கான்செப்ட்ல உனக்கு 1 by 1 போட்டு 1 by 1 சொல்லி சம் டிஃப்ரெண்டா போட்டு உனக்கு கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதா? எஸ் சார். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன்று இருக்கு. அது பேர் என்னன்னா கொலாட்ரல் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் கொலாட்ரல் அப்படின்னு பேர். கொலாட்ரல்னா என்ன அப்படின்னா அடிஷனல் செக்யூரிட்டின்னு அர்த்தம். நம்ம வாங்குற லோனுக்கு எக்ஸஸாக அடிஷனல் கொடுக்குறோம். இது எக்ஸாம் ஓரியன்ட் கிடையாது. ஓகேவா? ஐ கேன் ஸ்டில் ஸ்கிப் இட். பட் நான் குவிக்காக நான் முடிச்சிடறேன். 2 ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. நம்ம 50 லட்ச ரூபா பேங்க் லோன் வாங்குறோம். அதில் ஃபஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ல நம்ம அடிஷனல் செக்யூரிட்டி கொடுக்கும்போது நம்ம ஜேர்னல் என்ட்ரியாக போடாமல் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஆன் கொலாட்ரல் செக்யூரிட்டிக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன் அது கொடுக்கக்கூடாதுன்னா, ஏன் பர்பஸ் ஆஃப் கொலாட்ரல் செக்யூரிட்டி என்ன தெரியுமா? நான் 50 லட்ச ரூபா லோன் வாங்குறேன்ல, நான் அதை 50 லட்ச ரூபா நான் திருப்பி தரலைன்னா அதுக்கு பதிலாக நான் என்னன்னு கொடுத்துருவேன்? டிபெஞ்சர் கொடுத்துருவேன். அதுக்கு பதிலாக அடிஷனல் டாக்குமெண்ட் கொடுத்துருவேன். ஸோ அதனால் என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் வந்து நீ இஷ்யூட் ஆஸ் அ கொலாட்ரல் செக்யூரிட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடாது. அப்போ இதை எப்படி மட்டும் எழுதுனா தெரியுமா? பேங்க் லோன் நான் 50 லட்ச ரூபா எடுத்திருக்கேன்ல, அது வந்து அதுக்கு பதிலாக நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னா பேங்க்குக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா ஒர்த் ஆஃப் 50 லேக் ஒர்த் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம்னு அர்த்தம். இது ஒரு ஆல்டர்னேட்டிவ். இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் டூல் என்னன்னா டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் டு டிபெஞ்சர்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம். டிபெஞ்சர் சஸ்பென்ஸ்ன்றது டம்மி அக்கௌண்ட் விச் இஸ் கிரியேட்டட் ஃபார் டெம்பரவரி பர்பஸ். அது அசட் அக்கௌண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். டூ டிபெஞ்சர்ஸ்னு ஒரு லயபிலிட்டியாகவே கிரியேட் பண்ணிடுறோம். ஆனால் இன்ட்ரெஸ்ட் 2 சிச்சுவேஷன்லையுமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது ஆக்சுவல் டிபெஞ்சர்ஸே கிடையாது. ஓகேவா? அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கும் போது எப்படி காமிக்க முடியும்னா, பேங்க் லோன் 50 லட்ச ரூபா எடுத்திருக்கோம், அதனால் 50 லட்ச ரூபா காமிச்சிருவோம். டிபெஞ்சர்ஸ்ன்றது நம்மளா கிரியேட் பண்ணியிருக்கோம். ரியலாக டிபெஞ்சர்ஸ் வெளில போகாது, என்ட்ரி மட்டும் போட்டு வச்சுருவோம். அதனால தான் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக அசட் சைடில் என்ன பண்ணியிருப்போம்னா டிபெஞ்சர் சஸ்பென்ஷன் ஒன்று கொடுத்து 50 லட்சம் கொடுத்துருப்போம். இது ஃபிக்டிஷியஸ் லயபிலிட்டி. டிபெஞ்சர் சஸ்பென்ஷன்றது ஃபிக்டிஷியஸ் அசட். இதையும் நல்லிஃபை ஆயிரும். இதுவும் நல்லிஃபை ஆனால் உனக்கு ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் மாரி வந்துடும். வெறும் பேங்க் லோன் இருக்கிற மாதிரி வந்துடும். ஓகேவா? பேங்க் இது எப்போ பண்ணால் பேங்க் செல்ஸ் த டிபெஞ்சர்ஸ் இஷ்யூட் ஆஸ் அ கொலாட்ரல் செக்யூரிட்டி. இது பேங்க் வந்து செல் பண்ணும். எப்போ செல் பண்ணும்? பேங்க் லோன் நம்ம பே பண்ணலைன்னு வச்சுக்கோயேன். பேங்க் லோன் நம்ம பே பண்ணலன்னா அந்த டாக்குமெண்ட்டை செல் பண்ணி அது காசு வாங்கிக்கும். ஓகேவா? அது அப்போ இங்கே என்ன பண்ணணும்? பேங்க் லோன் அக்கௌண்ட் டெபிட் டு டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட்டுன்னு இந்த என்ட்ரி பாஸ் ஆயிரும். அப்போ புதுசாக டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட்டே நம்ம எப்போ தான் கிரியேட் பண்ணுறோன்னா பேங்க் செல் பண்ணும் போது தான் இந்த என்ட்ரியே கிரியேட் பண்ணுறோம். ஏன் பேங்க் செல் பண்ணும்போது நம்ம ஏன் பேங்க் லோனை டெபிட் பண்ணுறோம்? ஏன்னா அதை டெபிட் பண்ணுறதுக்காகத்தான் அந்த செல்லே டிபெஞ்சர்ஸே எடுத்துக்கிறான். அப்போ பேங்க் லோனை டெபிட் பண்ணி டிபெஞ்சர்ஸை நீ என்ன பண்ணிடுவான்? நம்ம கிரெடிட் பண்ணிடணும். அடுத்தது டிபெஞ்சர் சஸ்பென்ஸில் பாரு. செகண்ட் ஆல்டர்னேட்டிவ் டிபெஞ்சர் சஸ்பென்ஸில் ஸ்டார்டிங்கே நான் என்ன கிரெடிட் பண்ணிட்டேன்? என்ன கிரியேட் பண்ணிட்டேன்? ஆஸ் பர் கன்சர்வேட்டிசம் கான்செப்ட் படி நான் டிபெஞ்சர்ஸை நான் ஏற்கனவே கிரெடிட் பண்ணிட்டேன். அப்போ புதுசாக கிரெடிட் பண்ண தேவையில்ல. ஆனால் ஏற்கனவே ஓப்பனில் இருக்க டிபெஞ்சர் சஸ்பென்ஸை க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம் டெம்பரவரியை. அப்போ பேங்க் லோன் டு டிபெஞ்சர் சஸ்பென்ஸ்னு வந்துடும். ஸோ அப்போ டிபெஞ்சர்ஸ் இஸ் ஆல்ரெடி கிரியேட்டட். அதனால் அதை க்ளோஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது ஒரு கான்செப்ட். இதை பற்றி கொஷின்ஸ் இருக்கும், நீ போட்டுக்கோ. அடுத்தது இது வரேன். இது உன் புக்கில் இல்லை. ஓகேவா? ஆனால் இது மாதிரி கொஷின் இருக்குது. இப்போ நான் அசட் வாங்கினாலப்பா, அசட்டை வாங்கினால அசட்டை வாங்குறதுக்கு பதிலா பிஸ்னஸே வாங்கினா இது எப்படி இருக்கு? நம்ம அசட்டை வாங்குறதுக்கு பதிலா என்னவே வாங்குறோம்? மொத்த பிஸ்னஸே தூக்கி போட்டு வாங்குறோம். ஒரு பிஸ்னஸ்க்கு என்னென்னலாம் இருக்கும்? அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கும். சூப்பர். ஒரு பிஸ்னஸ்க்கு 100 லட்சம் அசட்ஸ் இருக்குப்பா. சரி, இப்படி வச்சுப்போம். ஒரு பிஸ்னஸ்க்கு 100 கோடி அசட் இருக்கு. அதே பிஸ்னஸ்க்கு 30 கோடி லயபிலிட்டி இருக்கு. இன்னைக்கு அந்த பிஸ்னஸோட ஒர்த் என்ன?
அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்னைக்கு அவன்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு? 100 கோடி. அவனுக்கு எவ்வளவு கடன் இருக்கு? 30 கோடி. கோடி. அப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா உன்கிட்ட எவ்வளவு இருக்கு? அவன்கிட்ட 70 கோடி. அவன்கிட்ட இருக்க 70 கோடி தான் அவனோட நெட்வொர்த். உன்னோட நெட்வொர்த் என்ன அப்படின்னு நான் கேட்டேன்னா நீ என்ன சொல்லணும்? உன்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு, அதுக்கு உனக்கு எவ்வளவு கடன் இருக்கு, அதை சொல்லணும். இப்போ என்னோட நெட்வொர்த் அப்படின்னு வச்சுக்கிட்டா என்னோட நெட்வொர்த் வந்து 30 lakhs. ரியலாக 30 lakhs என்னோட நெட்வொர்த். ஓகேவா? 30 lakhs நெட்வொர்த் அப்படின்னா என்ன? எனக்கு கடனே இல்லை, எனக்கு 0 கடன். நான் வச்சிருக்க எல்லாமே எனக்கு காசு தான். புரியுதா? ஓகே சார். ஆமா. அப்ப இந்த எக்ஸாம்பிளுக்கு வா. 100 கோடி அசட் வச்சிருக்கான். யார் வச்சிருக்கா? நான் வச்சிருக்கேன்னா என்னோட காம்படிட்டர் யாரோ வச்சிருக்கான். பிசினஸ் வாங்க போற பிசினஸ் வச்சிருக்கான். ஓகேவா? அப்ப 100 கோடி இருக்கு, 30 கோடி லயபிலிட்டி இருக்கு. அப்ப இன்னைக்கு அந்த பிசினஸோட ஒர்த் எவ்வளோ? 70 கோடி. பட் ஆனால் அவன் நல்ல கம்பெனி தான், ப்ராஃபிட்டபிள் கம்பெனி தான். அவன் இந்தியாவில் இருக்கான், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான், முடியல, அதனால வெளியூர் போகிறான். ஓகேவா? வெளியூர் போகிறான். அப்போ வெளியூர் போகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பிஸ்னஸை வாங்க போகிறோம். இப்போ நம்ம அந்த பிஸ்னஸை வாங்க போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா 70 கோடின்னு இருக்கு, நல்ல கம்பெனியாகவும் இருக்கு, அவனும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான். ஆனால் அவன் எவ்வளோ தெரியுமா கேட்குறான்? 85 கோடின்னு கேட்குறான். ஓகேவா? நம்மளும் யோசிச்சு பார்க்குறோம், ஒரு 15 கோடி தான் எக்ஸ்ட்ரா, நம்ம எப்படியும் ரெக்கவர் பண்ணிடலாம் ஒரு 3 இயர்ஸ்னு சொல்லி நம்மளும் அக்ரி பண்ணுறோம். இப்போ நான் உனக்கு 70 கோடி கொடுக்கணுமா, 85 கோடி கொடுக்கணுமா? 85 கோடி கொடுக்கணும். 85 கோடி கொடுக்கணும். அப்போ அந்த 85 crores will become purchase consideration. 85 crores will become purchase consideration. ஆமா, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்துருச்சு. இப்போ அவன் அசட்டுலாம் என் அசட்டு, அவன் லயபிலிட்டிலாம் என் லயபிலிட்டி இனிமே. கரெக்டா? அப்ப அவன் அசட்டெல்லாம் என் அசட்டுனா அவனோட அசட்டை என் புக்ஸ்ல டெபிட் பண்ணுமா, கிரெடிட் பண்ணுமா? டெபிட். பர்ஃபெக்ட், டெபிட் தான். ஏன்னா அவன் அசட்டை நான் தானே எடுத்துக்கிறேன். அப்ப என் பிசினஸ்குள்ள அசட் வருது, அசட்டை டெபிட் பண்ணணும். அவன் லயபிலிட்டிலாம் யார் ஏத்துக்கிறா? நான் ஏத்துக்கிறேன். அப்ப என் புக்ஸ்ல அதை என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். நல்லா யோசி. அப்ப அசட்டை டெபிட் பண்ணிடுவேன், லயபிலிட்டியை கிரெடிட் பண்ணிடுவேன். அசட்டை டெபிட் பண்ணிடுவேன், லயபிலிட்டியை கிரெடிட் பண்ணிடுவேன். அப்போ அசட்டை டெபிட் எவ்வளோ பண்ணுவ? 100 crores பண்ணுவ. லயபிலிட்டி எவ்வளோ பண்ணுவ? 30 crores பண்ணுவ. அப்போ எந்த சைடு இன்னும் அதிகமா இருக்கு? அசட்ஸ். டெபிட் சைடில் 70 crore எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ நீ சொல்லு, நீ வந்து 85 கோடி காசா கூட கொடுக்கலாம். ஓகேவா? ஆனா நீ அந்த 85 கோடி காசா கொடுக்கறதுக்கு பதிலா 85 கோடிக்கு டிபெஞ்சர்ஸை கொடுத்துட்ற. ஓகேவா? 85 கோடிக்கு என்னத்தை கொடுத்துட்ற? ஒர்த்துக்கு டிபெஞ்சர்ஸை கொடுக்குற. அது எவ்வளோ டிபெஞ்சர்ஸ்ன்றது இப்போ கொஸ்டின் கிடையாது. அட்டு பாருனே வச்சுக்கப்பா, கன்ஃபியூஷன் வேணாம். அட்டு பாருனே வச்சுக்கோ. இதுலேயும் அட்டு பாரு, அட்டு ப்ரீமியம், அட் டிஸ்கவுண்ட்னு கான்செப்டும் வரும் தானே? அந்த கான்செப்ட் வரும், அதோட லாஜிக் போட போற. அட்டு பார்னே வச்சுக்கோ. 85 கோடிக்கு அட்டு பார்ல இஷ்யூ பண்ற அப்படின்னா நீ 8,50,000 டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணிருவியா? 8,50,000 தானே? 85 lakh இஷ்யூ பண்ணிருவியா? டேய் 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 85 lakhா? 85 lakhா? சரி 85 lakh. சரி 85 lakh into 100 rupee 8 crore 50. கரெக்ட். ஓகேவா? 85 lakh டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணிடுவேன். இப்போ இஷ்யூ பண்றல இந்த டிபெஞ்சர்ஸ் இதை எந்த சைடு எழுதணும்? அசட் சைடு எழுதணுமா, லயபிலிட்டி சைடு? மீன் டெபிட் சைடு எழுதணுமா, கிரெடிட் சைடு எழுதணுமா? டெபிட் பண்ணணுமா, கிரெடிட் பண்ணணும். இப்ப ஏற்கனவே கிரெடிட்ல எவ்வளவு இருக்கு? 30. இப்ப எவ்வளவு கிரெடிட் பண்ண? 85. How much it became? 115. ஆனா அசட் சைடுல எவ்வளவு இருக்கு? 100. நீ பிசினஸ்ல எவ்வளவு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கியிருக்க? 15. நீ என்ன பண்ணணும்? டேய் ஏற்கனவே 115 டெபிட், 1/5 கிரெடிட்ல இருக்குடா, டெபிட்ல 100 இருக்குடா. அப்ப ரிமைனிங் எங்க போய் டெபிட் பண்ணணும்? 15. அசட் சைடு மீன் டெபிட் சைடுல பண்ணணும். கரெக்டா? அது எதனால நீ அந்த 15 கோடி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிற? அவன் பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. that will becomes goodwill. Okay sir. அப்ப entry will become like this. Asset account debit, goodwill account debit. நம்பர்ஸ் விட்டுரு. நான் வேற எக்ஸ்பிளனேஷன் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டேன். நம்பர்ஸ் விட்டுரு, என்ட்ரி தான். ஓகேவா? சரி இப்படியே வரணுன்றதா?
அதே பிஸ்னஸ்டா, அதே பிஸ்னஸ். ஆனால் என்ன தெரியுமா சிச்சுவேஷன், அவன்கிட்ட 100 கோடி அசட் இருக்கு, 30 கோடி தான் லயபிலிட்டி இருக்கு, 70 கோடி நெட் ஒர்த் வச்சிருக்கான். ஆனால் அவனுக்கு அந்த பிஸ்னஸே பிடிக்கல, அதனால அவன் பிஸ்னஸில் வாழ்க்கையிலே நல்லா இல்லை, உடனே வித்துட்டு போகணும்னு நினைக்கிறான், உடனே வித்துட்டு போகணும்னு நினைக்கிறான். இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம உள்ளார்க்க பூந்து நான் 60 கோடி தான் தருவேன்றோம். நான் எவ்வளோ கோடி தான் தருவேன்றேன், 60 கோடி தான் தருவேன்றேன். அப்போ அவனோட அசட்டு என் புக்கில் எழுத போகிறேன். அப்போ அவனோட அசட்டை என் புக்கில் எழுத போகிறேன்னா நான் டெபிட் சைடில் எழுதுவேன். என்னென்னு எழுதுவேன், 100 crores எழுதுவேன். அவனோட லயபிலிட்டியை என் லயபிலிட்டின்னு எழுத போகிறேன். அப்போ என் புக்கில் லயபிலிட்டியை கிரெடிட் சைடில் எழுதுவேன் 30 crore. அப்போ நெட் எஃபெக்டாக 17 காமிச்சிட்டோம், டெபிட் மைனஸ் கிரெடிட் 17 இருக்கு. பட் ஆனால் நான் தரத்துக்கு எவ்வளோ இருக்கேன், 60 crore தரத்துக்கு ரெடியாக இருக்கேன். அவனும் 60 crore ஒத்துக்கிறான். ஆனால் அந்த 60 crore நான் கேஷாக தர மாட்டேன், நான் டிபெஞ்சர்ஸாக தான் தருவேன்றான். நீ வேணா டிபெஞ்சர்ஸை வேணா இமீடியட்டாக வித்துக்கோன்றோம் அவன்கிட்ட. கரெக்டாக, ஏன்னா டிபெஞ்சர்ஸ் டிரான்ஸ்ஃபரபிள் தானே, நான் டிபெஞ்சர்ஸாக தரேன், நீ வேணா வித்து காசாக மாற்றிக்கோன்றான். அல்டிமேட்டாக அவன்கிட்ட சொல்லிடுறோம். அப்போ என்கிட்ட எவ்வளோ தான் போகும், கேஷ் வெளில போக, பிகாஸ் என்னோட கேஷ் வெளில போகாதுல்ல, அது எனக்கு பெனிஃபிட் தானே எனக்கு. என்னோட கேஷ் வெளில போகாதனால அப்போ நம்ம டிபெஞ்சர்ஸை கொடுத்துட்றோம். அப்போ நம்ம டிபெஞ்சர்ஸை கொடுத்துட்டனால இப்போ டிபெஞ்சர்ஸ் எவ்வளோ ஒர்த்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம், அட் பார்னே வச்சுக்கோ, நம்ம ப்ரீமியம் கான்செப்ட்குள்ளே போல. அட் பார் 65 லேக், 65 லேக், 60 லேக் கொடுத்துருக்கோம். இந்த 60 லேக்கை டெபிட் பண்ணுமா கிரெடிட் பண்ணுமா, கிரெடிட் பண்ணணும். இப்போ நமக்கு கிரெடிட் சைடில் எவ்வளோ ஒர்த் இருக்கு, எவ்வளோ வேல்யூ இருக்கு, 90 இருக்கு, 90 இருக்கு. டெபிட் சைடில் எவ்வளோ இருக்கு, 100 இருக்கு. அப்போ இன்னும் கிரெடிட் சைடில் நான் எவ்வளோ போடணும், 10. அப்போ 70 கோடி ரூபா மதிப்புள்ள பிஸ்னஸை இன்னைக்கு நான் 60 கோடிக்கு முடிச்சிருக்கேன்னா எனக்கு திறமை இருக்கு. நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், நெட் ப்ராஃபிட் எவ்வளோ பண்ணியிருக்கேன், 10 crore, 10 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இது நெட் ப்ராஃபிட் தானே. நீ சொல்லு, கம்பெனி உழைச்சி சம்பாரிச்சதா புடுங்கி சம்பாரிச்சதா, புடுங்கி சம்பாரிச்சது. அப்போ கம்பெனி புடுங்கி சம்பாரிச்ச எல்லாமே கேபிட்டல் ரிசர்வுக்கு போயிடும். அந்த லாஜிக் தான், புரியுதா. கம்பெனி உழைச்சி சம்பாதிக்கல, பொருளை வித்து லாபம் பார்க்குதுல, அதுதான் நெட் ப்ராஃபிட்டுக்கு போகணும், அதுதான் P&Lக்கு போகணும். ஏன் P&Lக்கு போகாம கேபிட்டல் ரிசர்வ் போகுதுன்னா அது பிஸ்னஸே கிடையாது. இன்னொரு பிஸ்னஸ் அக்வேர் பண்ணுறது அவன் பிஸ்னஸ் கிடையாது. அவன் பிஸ்னஸ் அந்த பொருளை வித்து காசு பார்க்கறது தான் அவனோட பிஸ்னஸ். ஆனால் டியூ டு சம் காம்படிஷன் எஃபெக்ட், ஸ்ட்ராட்டஜிக் எஃபெக்ட் அவன் இன்னொரு பிஸ்னஸே அக்வேர் பண்ணுறான். அப்போ நடக்கிற எல்லா லாபமும் கேபிட்டல் ரிசர்வுக்கு போகணும், புரியுதா. அப்போ கேபிட்டல் ரிசர்வோட பர்பஸே என்னன்னா கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுமே தவிர வேற எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் கேபிட்டல் ரிசர்வ் வில் பிகம் a restricted ரிசர்வ். புரிஞ்சுதா லாஜிக், ஏன் அது கேபிட்டல் ரிசர்வுக்கு போகுதுன்ற லாஜிக் புரிஞ்சா. திஸ் இஸ் a என்ட்ரிடா, சம் வேல்யூ, டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஐ யூஸ்ட், ஓகேவா, டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஐ யூஸ்ட். பிகாஸ் வெரி சிம்பிள் சொல்கிறேன், எனி பர்ஃபார்மன்ஸ் ப்ராஃபிட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு P&L, எனி நான் பர்ஃபார்மன்ஸ் ப்ராஃபிட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ். ஓகேவா. பர்ஃபார்மன்ஸ்னா என்ன, P&L ப்ரிப்பேர் பண்ணுறதோட நேச்சர் என்ன, ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறதுக்கு, கரெக்டா. அப்போ P&Lல இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட்டை நீ பர்ஃபார்மன்ஸ் ப்ராஃபிட்னு சொல்லலாம், கரெக்டா. அப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ் ப்ராஃபிட்ன்றது நீ பிஸ்னஸ் பண்ணி லாபம் பண்ணி டே டு டே ஆப்ரேஷன் பண்ணி வந்தால் அது பர்ஃபார்மன்ஸ் ப்ராஃபிட், அது P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுவே நீ பிடிங்கி சம்பாதிச்ச அப்நார்மல் கெயின் வந்துச்சுன்னா, ஆர் அப்நார்மல் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நடக்குதுன்னா அது கேபிட்டல் ரிசர்வுக்கு மாறிடும். புரிஞ்சுதா. ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் வந்து இந்த redeemed at par இது நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன்ஸ் போடணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். டிபெஞ்சர்ஸ் டு பேங்க் எப்படி பேமெண்ட் என்ட்ரி போடணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். டிஸ்கவுண்ட் வந்து எப்படி வந்து ஷோ பண்ணணும்னு உனக்கு சொல்லிட்டேன். தென் வந்து உனக்கு நான் இந்த பைஃபர்கேஷனும் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். டிஸ்கவுண்ட்டை வந்து உனக்கு கொடுக்குற 5 லட்ச ரூபா 50,000 டிஸ்கவுண்ட், அதை நீ எப்படி ரைட் ஆஃப் பண்ணணும் அப்படின்றதுமே சொல்லிட்டேன் உனக்கு, ஓகேவா. இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. தென் தட்ஸ் இட், we done with this issue of debentures concepts. Able to understood? Yes, sir. Yeah.